கூடிய சீக்கிரம் வர இருக்கிற தமிழ் புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களுடன் ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே பண்டாராக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 வாரத்தில் பாபுஜி மகாராஜுடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன்ஸ் கானால நடக்க போகுது. சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கானால 29, 30 ஏப்ரல், 1 மே 2026. நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அதே தேதிகளில் ஷாஜஹான்பூரில் ஒரு பேட்ச் நடக்குது. சில பல காரணங்களால் நேர வர முடியாதவர்கள், வயதினாலோ இல்லை வெதர் டிக்கெட் கிடைக்கல, அதற்கு உங்களுக்கு யூடியூப் லைவ் எப்படியும் வரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கானால முக்கியமாக பார்த்தீங்கன்னா 15,000 பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் முன்பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு தமிழ்நாடு அனௌன்ஸ்மெண்ட் குரூப்லலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தோம். நேற்றிலிருந்து ஆரம்பித்து இந்த செலிப்ரேஷன் வர வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் எந்த அளவுக்கு முடியுமோ நேரடியாக நேர்காணல்ன்ற மாதிரி நேரடியாக உட்கார்ந்து 1-to-1 சிட்டிங் எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சத்சங் அட்டன் பண்ண முடியுமோ அதுவும் பெஸ்ட்டு. ஏன்னா இன்னைக்கு சத்சங்களை உதித்த ஒரு எண்ணம் மனிதனுக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி ஜீவராசிகள்ல எதிர்காலம் என்ன என்பதை நிர்ணயித்து அதற்காக சிந்தனையும் செயலும் செலுத்தக்கூடிய ஒரே ஜீவராசினா நம்ம மட்டும்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த ஜீவராசிகளாலும் எதிர்காலம் என்ன என்பதை தீர்மானித்து அவங்க வாழ்க்கையை அமைக்க முடியாது. ஒரு சிங்கமோ புலியோ யானையோ இல்லை நம்ம வீட்டில் வளர்க்குற நாயோ மாடோ 1 வாரம் கழிச்சு இது பண்ணணும், 1 மாதம் கழிச்சு இது பண்ணணும், அந்த மாதிரி அதால் சிந்திக்க முடியாது. அதெல்லாம் வெறும் வாழ்வை அப்படியே வாழ்க்கை அப்பப்போ நடக்கிறத வாழ்ந்துட்டு போகக்கூடிய விஷயம். மனுஷனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சாதனை அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சக்தியை இயற்கை கொடுத்தது. நம்ம நிறைய பேருக்கு அது சோதனையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது வேற விஷயம். ஆனா இந்த சாதனை என்பது அநேகமாக இந்த உலகத்தில் தொன்று அந்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய சாதனைகள் சார்ந்ததாக தான் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு ராஜாவாக இருந்தாலும் இன்னும் நிறைய நாடுகள் பிடிக்கணும், பெரிய சேனை அமைக்கணும், இன்னும் நிறைய செல்வத்தை கஜானால கொண்டு வரணும். ஒரு பணக்காரனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும், படிக்கிறவனாக இருந்தால் இன்னும் நிறையா படிக்கணும். ஒவ்வொருத்தருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகளாவிய சாதனைகளாக தான் இருக்கு. சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, அடிக்கடி பல இடங்கள்ல சொல்லுவாரு, டாக்ல கூட சொல்லியிருக்காரு. லியோ டால்ஸ்டாய் அப்படின்ற ஒரு ரஷ்ய அறிஞருடைய ஒரு புத்தகம், ஒரு 12 பேஜ் 14 பேஜ் தான் இருக்கும், நெட்ல இருக்கு. ஹவு மச் லேண்ட் டஸ் அ மேன் நீட் அப்படின்னு ஒரு புத்தகம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் தேவை அதை சொல்றதுக்கு ஒரு அருமையான ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருப்பான். அந்த விவசாயி சந்தோஷமா அவன் பாட்டுக்கு நிலத்தை வச்சு உழுதுட்டு இருப்பான். யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேணுமோ ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அந்த நிலத்தை நீங்க வாங்கிட்டு அங்கேயே உழுதுட்டு அங்கேயே நீங்க எவ்வளோ வேணா அளவே கிடையாது. அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு போவான். அவன் போகும்போது சாயங்காலம் ஆயிடும். ஊர் பெரியவங்களாம் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி மலையெல்லாம் பெருசா இருக்கும். அவங்க இது மாதிரி உங்க ஊர்ல நீங்க எவ்வளோ நிலம் வேணா கொடுக்குறீங்களாமே? ஆமாங்க, யார் வந்தாலும் நாங்கள் எவ்வளோ நிலம் வேணா கொடுப்போம். நீங்க ஒன்று பண்ணுங்க, காத்தால சூரிய உதயத்தோட வந்துருங்க, அப்போ உங்களுக்கு என்ன நிலம் வேணுமோ நாங்கள் பார்த்து டிசைட் பண்ணி கொடுக்குறோம். நைட்டு அவனுக்கு தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு காலங்காத்தால சூரிய உதயத்தோட வரும்பொழுது அந்த இடத்துல உட்காந்துருப்பான். எல்லாரும் பெரியவங்களும் உட்காந்துருப்பாங்க. ஏதோ நிலம் கொடுக்குறீங்களேன்னு. நாங்கள் கொடுக்கலைங்க, நீங்களே எடுத்துக்கலாம். அப்படி பாருங்க, கண்ணெட்டின தூரம் எவ்வளவு தூரம் இருக்கும், எல்லா நிலமுமே அவைலபிள். நீங்க எல்லாமே உங்களுக்கு தான். அப்படியா? இப்போ எடுத்துக்கலாம். இல்லை, ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் இது, நீங்க இந்த சூரியோதயத்தில் ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிக்கணும், இல்லை ஓடலாம். வட்டமாக நீங்க எவ்வளவு தூரம் போயிட்டு வரீங்களோ 5 நிமிஷத்துலயோ, அரை மணி நேரத்துலயோ, 1 மணி நேரத்துலயோ
அந்த வட்டமாக சுற்றி வரக்கூடிய அந்த வட்டத்தில் எல்லா நிலமும் உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புவான். அவன் கொஞ்சம் நம்மள மாதிரி லைட்டாக பேராசிரியர் ஆள். சரி போகிறதான் போகிறோம். அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே போனாலும் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே வந்துடணும். நிறையா சாப்பாடு கீப்பாடு தண்ணி எல்லாம் பேக் பண்ணி கிளம்புவோம். அப்படியே போயிட்டு போவோம். பார்த்தா கொஞ்சம் தூரம் போனால் ஊர் தெரியாது, அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் மேலே பார்ப்பான், அந்த காலத்துலாம் கடிகாரம் கிடையாது, தலைக்கு மேலே உச்ச சூரியன் வந்தோடனே சரி லேட் ஆகிடுச்சு போல இருக்குன்னு திரும்பி டேர்ன் பண்ணி வர ஆரம்பிக்கும். வருவான் பார்த்தீங்கன்னா அது சூரியன் இறங்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் அவங்களுக்கு கண்டிஷன், நீ சூரிய அஸ்தமனத்துக்குள்ள வரலன்னா லேண்டு கிடையாது. வேகமாக ஓடி வந்து அவனுக்கு ஹோல் டே சுற்றி இந்த சூரிய அஸ்தமன டைம்ல ஓடி வந்து அந்த இடத்துல தொட்டு கீழே விழுவான். அந்த அயற்சினால அங்கேயே விழுந்து செத்துருவான். அங்க ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க, இன்னொரு ஆளு காலி, அவனை எடுத்து அந்த இடத்துல 6-3 புதைச்சிரு அப்படின்னு. அந்த கதையினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை அளவுல நம்ம எதை தேடிட்டு இருக்கோமோ எதுவுமே ஒரு காலகட்டத்துக்கு மேல யூதர்கள்லயே ஏதோ ஒரு இதுல வந்து யூதர்கள் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் பிணத்தை கடைசியில் எடுத்துட்டு போகும்போது ஒரு பழக்கம் உண்டாம், சவப்பெட்டிக்கு வெளியில கையும் காலையும் விட்டுருவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, போகும்போது அந்த கையில இருந்து கூட அவனால எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றத புரிவதற்காக. ஆனா இருந்தாலும் நம்மளுடைய சாதனைகளை நம்ம உலகத்துல தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மனிதருடைய படிப்பின் மூலமாகவும் அவரின் செல்வத்தின் மூலமாகவும் அவர் வைத்திருக்கக்கூடிய காரு பங்களா வீடு சொத்து இதை வச்சு நம்ம எடை போடுறோம். ஆனா எதுவுமே நம்ம எல்லாரும் தெரியும் சாஸ்வதம் இல்லை. இதனால இதை சம்பாதிக்க கூடாதுன்னு கண்டிப்பா சம்பாதிக்கிறோம். ராஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சம்பாதிப்பது என்பது மனிதனுடைய ஒரு திறமை, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. போன வாரம் நான் வந்து ஒரு உலகளாவிய ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிவர்ஸ் பிளெட்ஜ் அப்படின்னு ஒரு குரூப், சின்னதாக ஒரு குரூப் இருக்கு. கொடுப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன குரூப். இந்த குரூப் ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்க இந்த இதுல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா பங்கு சந்தையில உங்களுக்கு வாரன் பஃபெட்ன்றது ஒருத்தரோட பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சொத்து 200 பில்லியன் டாலர்ன்றாங்க. $1 பில்லியன் கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு அவர் பங்கு சந்தையில சம்பாதிச்சது. அவரு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த குரூப்ல மெம்பர் ஆகணும்னு சொன்னா கிவர்ஸ் பிளட்ஜ்னு ஒன்று இருக்கு. உங்களுடைய சொத்துல 60% நீங்க உலகத்துக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுத்து அந்த குரூப்ல சேரணுமான்னா அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. உடனடியாக சேகறது இல்லை. அவங்கள முதல்ல அசஸ் பண்றாங்க, இந்த அளவுக்கு நீ வந்து கொடுத்து இருக்கக்கூடிய அளவு முதல்ல சொத்து இருக்கா. சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்வார், பல மனிதர்கள் ஒரு 50-60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா கோயில் கட்டுறது, சத்திரம் கட்டுறது, குழந்தைங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாம். ஏன்னா மனசுக்குள்ள அவங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க சம்பாதித்த விதத்திலோ சம்பாதித்த முறையிலோ ஏதோ ஒரு குறை இருந்தது. அங்கங்க நீங்க எப்படி பார்த்தாலும் எவனாவது வந்து ஒரு தப்பு கண்டுபிடிச்சு, நீ தப்பு, இது டாக்ஸ் கட்டல, அது ஏமாத்தின, இது ஏமாத்தின, இவ்வளவு கேஷ் வச்சிருக்க, இவ்வளவு அன்அக்கௌண்டட் மணி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் மனதில் வந்து அந்த பாரத்தை இறக்குவதற்காக நல்ல கைங்கரியத்துல இறங்க ஆரம்பிப்பான். இது பணக்காரங்க தான் இறங்குறாங்களா? இல்ல, ஏழைங்களும் இறங்குறாங்க, பணம் ரொம்ப இல்லாதவங்களும் இறங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாரல் சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தில் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க. பணம் கையாடல் அந்த மாதிரி இருக்காது, ஆனா பண்பாடு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஏதோ இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து உலகத்துக்கு ஏதாவது செய்யணும், இந்த பாரத்தை இறக்கணும், அவங்களுக்கெல்லாம் நம்ம சிஸ்டம்ல இருக்கிற மாதிரி கிளீனிங்கோ இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரி கேரக்டர் தன்மை முன்னேற்றம், தன்மை மாற்றம்ன்ற மாதிரி விஷயம்லாம் கிடையாது. நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு வசதி இருக்கு, அன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்சிடலாம். இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த கிவர்ஸ் பிளட்ஜில் நான் பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ரீசெண்டாக அதில் ஒருத்தர நான் போன வாரம் சென்னையில் மீட் பண்ணேன், அந்த கம்பெனி சார்ந்த ஒருத்தவரை.
அவர் இந்தியாவில மட்டும் கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி ஒதுக்கி வச்சிருக்காரு. யார் சார் சொல்லுங்க கொஞ்சம் அட்ரஸ். 25,000 கோடி இந்தியாவில் கொடுப்பதற்காக ஒருத்தர் ஒதுக்கி வச்சு ஒரு நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கணும். அது ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு நல்ல விஷயங்கள் செய்வதற்காக அவர் சம்பாதித்த பணத்துல ஒரு பகுதி ஒதுக்கி வச்சிருக்காரு. இதற்கும் இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்த விஷயத்துக்கும் எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, உங்க மனதில் எல்லாருக்குமே தோணும், இதனோட ஆசிரமில் கஷ்டப்பட்டு ஒரு ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை, எங்களை பார்த்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. அவங்களால கொடுக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் நம்மள்ட்ட இருக்கு. இந்த 60% அவர் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லும்போது என் மனதில் தோன்றிய விஷயம், என்னுடைய உழைப்பு சார்ந்த நேரத்துல ஒரு 60% ஒரு உயரிய விஷயத்துக்கு ஒதுக்க முடியுமா? அது உயரிய விஷயம் என்னன்றதை நான் சொல்றதோட நீங்க முடிவு பண்ணணும். அது உங்களுடைய கையில இருக்கு. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு உயரிய விஷயம் பணமா கொடுக்க முடியுது உலகத்துக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சிக்கிசம்ல பாத்தீங்கன்னா கர்சேவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. வாரத்துக்கு இவ்வளவு மணி நேரம் நீங்க ஒரு குருத்வாராலேயோ ஒரு பொதுவான பணி, சென்னையில் அடிக்கடி வரவங்களுக்கு தெரிஞ்சுன்னா டிஎன்ஆர் கார்னர்ல அவங்களுக்கு ஒரு குருத்வாரா இருக்கு. இப்ப கூட போய் பாத்தீங்கன்னா அங்க சென்னையில் இருக்கிற எல்லா சிக்கிசம் சார்ந்த பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் உட்காந்து காத்தால பார்த்தீங்கன்னா செருப்பு துடைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியில பார்த்தீங்கன்னா பென்ஸு எல்லா பெரிய பெரிய வண்டியெல்லாம் நின்றுட்டு இருக்கும். இவர் எதற்காக சொல்றேன்னா, இந்த நம்மளுடைய அப்ப எனக்கு என்ன சார் கிடைச்சது நான் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் வருகிறது. பல மாதிரி சாரிஜி மகாராஜ் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு குருநாதர் ஒரு சிட்டிங்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சொத்து, ஆன்மீக செல்வம், ஆன்மீக முன்னேற்றம் நீங்க 1000 ஜென்மம் எடுத்தா கூட உங்களால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு டாக்லயே சொல்லியிருக்காரு. பல முறை நான் பர்சனலா கூட இருந்ததுனால கேட்டிருக்கேன். ஒரு முறை சுலோச்சனா மாமி சார்ஜி மகாராஜ் சொன்னாங்க, நீங்க இந்த ஆன்மீகத்தை ரொம்ப ஃப்ரீயா கொடுக்குறீங்க, ஒரு சிட்டிங் அட்லீஸ்ட் 1 லட்சம் வாங்குங்க அப்படின்னாங்க. சிரிச்சுனே சொன்னாங்க. அது சொன்னாரு, என்ன நீ இவ்வளவு கம்மியா கேட்கறாரு, ஒரு சிட்டி நான் கொடுக்குறேன், அவன் மொத்த சொத்து எழுதி வைக்கணும், அவ்வளவு பெரிய விஷயத்த நான் கொடுக்குறேன், அதனால கொடுக்க முடியாதுன்றதுனால பாபுஜி ஃப்ரீயா கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு சிட்டி நம்ம மாஸ்டர்ஸ்ட வாங்கியிருப்போம், எவ்வளவு பண்டாரா அட்டன் பண்ணியிருப்போம். நீங்க ஏற்கனவே 3 சிட்டிங் எடுத்தீங்கனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், 3வது சிட்டிங்ல உங்களுக்கும் மாஸ்டருடைய இதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துடுது. அதற்கு அப்புறமாக இந்த வாழ்க்கையிலேயோ இல்லை இதற்கு அப்புறம் ஒருவேளை நீங்க திரும்பி வந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையிலேயோ உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு முழு பொறுப்பு ஏற்றுக்கிறார். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையே ஒரு முழு பொறுப்பு இன்டைரக்டா எடுத்துக்கிறாரு. அட்லீஸ்ட் கண்டிப்பாக உங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு முழு பொறுப்பு அவர் எடுத்துக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் எனக்கு எவ்வளவு கொடுத்தாருன்றத உங்களால கால்குலேட் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுல உங்களால 60% திருப்பி கொடுக்க முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல எப்பவுமே சொல்லுவாங்க, பிள்ளையார் கோவில் போகும்போது வாசல்ல இருக்கிற வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. வெள்ளை பிள்ளையாரை எடுத்து வெள்ளத்துக்கு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதை போன்று நம்மால் செய்ய முடிஞ்சதுன்னா அத மாதிரி ஒரு விஷயம் வேற எதுவும் கிடையாது. 60% உழைப்பு மட்டும் எடுத்து வைங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு கொடுப்பது என்னன்றத அவங்க தராசுல வச்சு பார்த்து கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு எல்லையற்ற விஷயத்துல கொடுக்கும்போது எவ்வளவு கொடுத்தோன்றதை கண்டுபிடிக்க முடியாது. பணம் எவ்வளவு இருக்குன்னு எண்ண முடியாத ஒருத்தன் எவ்வளவு கொடுத்தானா எடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. கர்ணன் மாதிரி அந்த 3 மலை கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 நிமிஷத்துல 3 மலையை தங்கம் வைரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறான். துரியோதனுக்கு 3 வருஷம் அது கொடுக்க முடியல. அதை போன்று நம்மால் கொடுக்க முடிஞ்சதுன்னா, இன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு முக்கியமான விஷயம். தாஜி ஒரு முறை சொன்னார், ஆன்மீகத்துல வெற்றிடம்னு ஒண்ணு கிடையாது. வெற்றிடத்தை நீங்க எவ்வளவு உருவாக்கினாலும் வெற்றிடத்தின் வேக்யூம் சொல்லுவாங்க, அதனுடைய சக்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இன்னொன்னு இழுக்கும். வேக்யூம்ன்றது கண்டிப்பாக ஒரு பள்ளம் தோணிங்கன்னா மேலேருந்து தண்ணியோ சாக்கடையோ ஏதோ இழுக்கும். அதை போன்று நீங்கள் கொடுக்க 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 அந்த வெற்றிடம் எது உருவாகுதோ அதை பன்மடங்கு அடிஷனலாக அவங்க தொடர்ச்சியா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரெப்பிட்டிருப்பாங்க. சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்ற விஷயம், ஆன்மீகத்துல லேனா பேனா கிடையாதுன்னு, கொடுக்கல் வாங்கல்ன்ற எண்ணத்துடன் ஆன்மீகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இருந்தாலும் நமக்கு ஒன்று நல்லா தெரியணும், எந்த அளவுக்கு அவருடைய ஃபேமஸ் டாக் மலேசியால கொடுத்து குச்சிகளின் இரு முனைகள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்துல உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையாக மாறும். லௌகீக வாழ்க்கைன்ற அதுக்கு நடுவில் இருக்கும். அதை முழுமையாக அவர் பார்த்துக்க ஆரம்பிச்சு.
என்னோட பர்சனல் லைஃப்ல நான் கண்கூடாக பல வருடங்களாக பார்த்தது. நான் பல இடங்கள் சொல்றேன், என் வாழ்க்கையில நான் செஞ்ச பல சாதனைகளோ சாதனைகள் இல்லையோ சம்பாதிச்சதோ வாழ்ந்ததெல்லாம் என்னுடைய திறமைக்கு மீறிய பல விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சுத்தி இருக்கிறவங்க வேணா பாக்குறவங்க வேற மாதிரி பார்க்கலாம், எனக்கு அவங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் அவனுக்கு தெரியல. அது மாதிரி எனக்கு என்னன்றது தெரியும், எனக்கு என்ன அவர் கொடுத்துட்டு இருக்காருன்றது தெரியும். அதனால என்னன்னா ஒவ்வொரு முறை எப்பப்பெல்லாம் நான் கொடுக்கணும் செய்யணும்னு நினைக்கிறேனோ அது நினைப்பு வரும்போது அதுக்கு மேல ஏதோ ஒன்று வருது. இது கண்கூடாக நான் பல முறை பார்க்குறது. எங்க வீட்டில் அடிக்கடி என்னுடைய மனைவியோ என் பெண்ணோ கேட்கக்கூடிய விஷயம், அப்பப்போ கிளம்பிடுறிய என்ன இருக்கு உனக்கு, அது எனக்கு தெரியாது. ஆனா இது அவருடன் பழகி 2 குருநாதர்களுடன் இருந்து 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 கொடுப்பதை தவிர வாழ்க்கை வேறு ஒண்ணும் இல்லைன்ற ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சு. நம்மள்ட்ட அவங்க பணம் கேட்கறது இல்லை. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்குன்னா குருநாதர்கள் பாபுஜி மகாராஜ் ஒரு தடவை கேட்டுக்காரு, உங்களிடம் நான் எதிர்பார்ப்பதுன்னு ஒண்ணு கிடையாது, அப்படி இருந்ததுன்னா உன்னோட ஒத்துழைப்பை மட்டும் கொடுன்றார். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங், பட் இஃப் தேர் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு கிவ் மீ யுவர் கோஆபரேஷன் அப்படின்னு பாபுஜி மகாராஜ் சொல்றாரு. அந்த ஒத்துழைப்பு எப்படி கொடுக்க முடியும்? நம்மளுடைய பிராக்டிஸ்ல கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிராக்டிஸ், 24 மணி நேரம் தியானம்ன்றதோ மற்றதோ நார்மலா யாரும் செய்யறது இல்லை. பல விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா என்னுடைய தன்னலம் சார்ந்த விஷயத்தை தாண்டி பொதுநலத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கணும். பல இடங்கள் நான் சொல்றது, ஒரு நிலம் நல்லா இருக்கணும், சுத்தி இருக்கிற எல்லா நிலமும் நல்லா இருக்கணும், அப்புறம் உங்க நிலம் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். உங்க வீடு செக்யூரா இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்ல போய் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. நான் முதல்ல அப்பார்ட்மெண்ட் ஷாரிமார் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு நீ வாங்கி உள்ள வரும்னு சொல்லும்போது அவருக்கு சொன்ன காரணம், எல்லாரும் சேர்ந்து பார்த்துப்பாங்க, ஒரு கூட்டு மனப்பான்மை இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது நீ மட்டும் உன்னோட வீடை தனி வீடா இருந்தா அதெல்லாம் கஷ்டங்கள் இருக்கு. வீடை போட்டணும், திறக்கணும், யாராவது உள்ள வருவாங்க. இப்போ ரீசெண்டா என்னுடைய 2 மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாத்தையும் ஊருக்கு போனா 4 நாள் வீட்டையே ஆட்ட போட்டு தனி வீடு. இது ஒரு அப்பார்ட்மெண்ட், எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லையே அப்படி பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா ஒன்றாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் வரும். அப்படின்னா சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஊர்ல ஒரே ஒரு பணக்காரர் இருந்தானா எல்லாரும் அவனை பார்த்து திருடணும்னு யோசிப்பான். ஒரு நல்லா இருந்தானா எல்லாரும் அவனை திட்டுவாங்க. அதே மாதிரி நீங்க அந்த விஷயத்துல தப்பிக்கணும்னா எல்லாரும் பணக்காரன் ஆகணும், இல்ல எல்லாரும் நல்லவர்களா இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல எந்த விதமான ரீசெண்டா நீங்க பாத்துருப்பீங்க நெட்ல வாட்ஸ்அப்ல வீடியோ, அந்த ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு ஊர்ல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல யார் வீட்லயும் பூட்டு கிடையாது. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஒரு நல்ல மனதுடன் வாழக்கூடியவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கணும்னா நான் மட்டும் ஒரு இடத்துல வெறும் ஆன்மீகத்தை பயிற்சி செய்து கொண்டு, முக்கியமாக நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திற்காக பல மாநிலங்கள்ல பொலிட்டீஷியன்ஸ் நம்மளுக்கு ஓப்பனா ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சது தெரியாம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால தடுக்குது. பல வருடங்களால நமக்கு எதிர்நீச்சல் போட்டு ஓடி 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 பழகி போச்சு. இருந்தாலும் ஆனா இது ஒரு காலத்துல எல்லாரும் சொன்ன விஷயம், தமிழ்நாடுன்றது ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி பக்தியோ, இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி கோயில்களோ, இந்த ஊர்ல பிறந்த நாயன்மார்கள் ஆழ்வார்களோ இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக சரித்திரம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடையாது. சில பல காரணங்களால ஓப்பனாக செய்ய முடியாம பல பேர் இருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான், உடல் நலம் இல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல் வச்சு என்ன பண்ண முடியும்? நமக்கு கண்டிப்பாக ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெரிய வையம் சொல்லுவாங்க. நான் மீண்டும் மீண்டும் பல முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கிறதுக்கு காரணம், ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டே இருக்கும். காத்தால கூட நாங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது பேசிட்டு இருந்தோம், வாரத்துக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட். எது நடக்கும் எது நடக்காதுன்னு தெரியாது. எதற்காக ஒரு புது முயற்சி ஆரம்பிக்கோ அதுல யாரோ ஒருத்தர் ஒரு 4 கோர்ஸ் ஆஃபர் பண்ணா ஒரு கோர்ஸ் எவனோ ஒருத்தர் சேருவான். கோர்ஸே யாருமே சேரல, கோர்ஸே ஆஃபர் பண்ணலன்னா ஸ்கூல் காலேஜ்ல யார் சேருவாங்க? அதை போன்று இப்ப கூட ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரிசெப்டர்ஸ்க்காக பாத்தீங்கன்னா ஹோம் கேதரிங் சொல்லி ஆரம்பிச்சிடும். வாரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ, நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில ஒரு 300ல இருந்து 500 பேரை நல்லா தெரியும். கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலு காலேஜ், நம்மளோட படிச்சவங்க, நம்மளோட வேலை செஞ்சவங்க, நம்ம காலனியில இருக்கிறவங்க, நம்ம உறவு பந்தங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இவங்க எல்லாருமே உங்களால ஒரு ஹோம் கேதரிங்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள், செலவே வேணாம். எல்லா இடத்துலயும் சொல்றது, எந்த விதமா வெறுங்கையில முழம் போடக்கூடிய ஒரே விஷயம் ஆன்மீகம் மட்டும்தான், பரப்புறது தான்.
பெருசா செலவுலாம் வேணாம். உங்க வீட்டுல கூப்பிடுறீங்க, மிஞ்சி போனா டீ கொடுங்க, வராங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. ரொம்பலாம் பேசி அவங்களெல்லாம் நீங்க போர் அடிக்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ப்ரிசெப்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு, தனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2.5 மணி நேரம் அவன்கிட்ட பேசுவாங்க. அந்த ஆள் போர் அடிச்சு 2 நிமிஷம் இருந்தாலும் தாங்க மேந்து போடுவார். நான் தியானம் செய்யறேங்க, மனசுக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் நீங்க கண்ணை மூடி உட்காடுறீங்களா, அதுல ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லையே. அடிக்கடி சொல்றது, நம்மளுடைய உண்மையான சேவை என்பது பேச்சில் அல்ல. இதை சொல்றதுக்காக எவ்வளவு நேரம் பேசுறீங்கன்னு கேட்காதீங்க. நம்மளுடைய உண்மையான சேவை என்பது பேச்சில் அல்ல, செயலில் இருக்கிறது, அதை உணர்வதில் இருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுடைய மெயின். முக்கியமாக அந்த தகுதியை ப்ரிசெப்டர்ஸ்க்கு, ஃபங்க்ஷனரிஸ்க்குலாம் மாஸ்டர் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. பெருசா நம்ம ஒன்றும் செலவழிக்கல, டைம் இன்வெஸ்ட் பண்றோம், சர்டிஃபிகேஷன் எஸ்என்பிலையோ அதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு இதில் வாங்குறோம், அந்த ப்ரிசெப்டர்ன்ற பணியை ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடியது வாரத்துக்கு ஒரு முறை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க, இந்த அட்ரஸ்லாம் நான் இருக்கேன், யார் யாருக்கெல்லாம் தியானத்தின் பலன் பத்தி தெரியணுமோ 6லேருந்து 6:30, 4லேருந்து 4:30, 5லேருந்து 5:30 வாங்க. இல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்களால உங்க வீட்டுல வர வைக்க முடியாதுன்னா பக்கத்துல இருக்க சென்டருக்கு வர சொல்லுங்க. அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா சில இடங்கள்ல வந்து அபார்ட்மெண்ட்ஸ்லயோ இல்ல சில பல காரணங்களால வீட்டுல விரோதிகள்லாம் இருக்காங்க, செய்ய முடியாதுன்னு சொன்னா பக்கத்துல உங்களுக்கு சென்டர் இருக்கும், இல்ல யாராவது ஒரு மைய பொறுப்பாளரோ இல்ல யாராவது இருப்பாங்க, அவங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணி அவங்கள அங்க வர சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நீங்க பேச கூட வேணாம், மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸ் இருக்கு, ஏற்கனவே பல பேர் பேசின டாக்ஸ்லாம் இருக்கு. மொத்தமா இதை பத்தி இது வந்து இன்ஃபேக்ட் இப்போ இந்த பண்டாராவுக்கு அப்புறமா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஹோம் கேதரிங்கிறத அபியாசிகளுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். எதற்காகனா நீங்க ஆன்மீகத்தை பத்தி பேசுவதற்கு. இது ஒரு முறை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்எஃப் மீட்டிங்ல தாஜி எங்க எல்லாருக்கும் சொன்னார். அப்போ எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போங்க, எல்லார் வீட்லயும் பண்ணுங்களேன், நல்லா இருக்கும் இல்லைன்றப்போ ஒரு ஆர்எஃப் கேட்டாரு. நிறைய ப்ரிசெப்டர்ஸ் எங்க ஊர்ல இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் வாய் திறக்கல. இன்னொருத்தர் சொன்னா எங்க ஊர்ல ப்ரிசெப்டர்ஸே இல்லை, வீட்டுக்கு யாராவது வந்துட்டா நாங்கள் எப்படி சிட்டிங் கொடுக்கறதுன்னாரு. ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, கையில போன் இருக்கா அப்படின்னாரு. இருக்கு, ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை போட்டு ஒன்று உட்காருது, நீங்க ஒரு அபியாசனா வர சொல்லுங்க, 2 நிமிஷம் நம்மளுடைய பயிற்சியை பத்தி சொல்லுங்க, ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை டே 1, டே 2, டே 3 போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாரோ ஒரு ப்ரிசெப்டோட கனெக்ட் ஆக போகுது. அதுக்கு இன்னொரு புத்திசாலித்தனமா கேட்டார், நாங்க இருக்கிற இடத்துல இன்டர்நெட் இல்லை, நான் எப்படி ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை, நம்ம எதை சொன்னாலும் ஒரு வக்கனையா ஒரு பதில் மாஸ்டரே கேட்கும், அதுக்கு பொறுமையா பதில் சொன்னார். மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிக்கோ அப்படி, மாஸ்டர் கிளாஸ் வீடியோ இருக்கா, அது பென்ட்ரைவ்ல போட்டு மொபைலில் காப்பி பண்ணிக்கோ, எல்லா மொழிகள்லையும் இருக்கு, 15-20 நிமிஷம். மாஸ்டரே ஒவ்வொரு இடத்துலையும் முதல் நாள் தியானம்னா என்ன, 2வது நாள் சுத்திகரிப்புனா என்ன, 3வது நாள் பிரார்த்தனை என்னன்றது அவரே பேசுறாரு. அதோட சேர்ந்து அவரே செட்டிங் கொடுக்குறாரு. அது ஒருத்தன் 3வது கேட்டான், இந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோ நீங்க 9 வருஷம் நாடி போட்டீங்க, இப்ப இது வேலை செய்யுமா? அதாவது அதுக்கு சிரிச்சுனே சொன்னாரு, இந்த ஃப்ரைடே 9 மணி செட்டிங் எவ்வளவு பேர் இது, நீங்க கை தூக்குங்க. பாதி கூட தூக்கல, ஏதோ தப்பு இருக்குது நினைக்கிறேன். ஃப்ரைடே 9 மணிக்கு உங்களுடைய லோக்கல் டைம் படி குருநாதருடைய டைரக்ட் இண்டிவிஜுவல் செட்டிங் எல்லா அபியாசிகளுக்கும் கொடுப்பதாக ஒரு பாபுஜி சங்கல்பத்துடன் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கினார். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க இருக்கிற ஊர்ல ப்ரிசெப்டர் இல்லை எனக்கு இன்னைக்கு போக முடியல, எனக்கு சிட்டிங் எடுக்கணும் போல இருக்கு, மாஸ்டர்டு சிட்டிங் எடுக்கணும் போல இருக்குன்னா ஃப்ரைடே அன்னைக்கு 9 மணிக்கு. 9 மணின்னு அவருக்கு எப்படி சார் தெரியும்? லோக்கல் டைம்ல 9 மணிக்கு உட்காரு. அதுக்கு அவர் சங்கல்ப சக்தி எதுனே போட்டு வச்சிருக்காரு. அப்பதான் சொன்னாரு, அப்போ பாபுஜி மகாராஜ் 70 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு உட்கார்ந்தா சங்கல்ப சக்தி போடலையா, அது மாதிரி நினைச்சுக்கணும். அவரை பத்தி, தன்னுடைய பெருமையை பத்தி அவர் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரின்னு வச்சுக்கணும். மாஸ்டருடைய சங்கல்ப சக்தின்றது ஒரு முறை போட்டுட்டாங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தில்சே நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா தாஜி ஒரு இடத்துல பேசுறாரு. அந்த இடத்துல பேசும்போது 1978லயோ 79லயோ பாபுஜி மகாராஜ் ஒரு சங்கல்ப சக்தியை போடுறாரு. யார் யாரெல்லாம் 3 சிட்டிங் வராங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய புரோஜனி எல்லாருக்கும் அந்த சக்தி போய் சேரும். இன்னும் 78ல போட்டது இன்னும் நடக்குமா? நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தரத்துக்கு எல்லாரையும் இறங்கிடும். வாதியாரு நல்லா படிச்சிருப்பாரு, நான் 1ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதே நான் நிறைய படிச்சிருக்கேன்டா. இல்லைங்க, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுன்றதுனால அவருக்கு தெரியாதுன்ற அர்த்தம் இல்லை. இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நான் முதல்ல சொன்ன இந்த கிவர்ஸ் பிளட்ஜ்
இன்றிலேருந்து ஒன்று வச்சுப்போம், 60%, 50%, 40% நீங்க முடிவு பண்ணி, அது ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு முறை, அதுவும் நீங்களும் முடிவு பண்ணுங்க. ஆனா கொடுப்பது என்ற பழக்கத்துக்கு முதல்ல வராருங்க. அந்த கொடுப்பதுன்ற பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நேச்சர் ஆனது தன்னுடைய பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதை எல்லாருமே நீங்க சீரியஸா எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிராக்டிஸ்ன்றது ஒரு காலகட்டத்துக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க ஆரம்பிச்சு. யாரும் உங்களுக்கு சொல்ல வேணும். 2-3 வருஷம் சிஸ்டம் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் சொல்ல வேணும். நீங்களே அந்த நேரத்தில் உட்காருவீங்க, நீங்களே சிட்டிங் போவீங்க, பிரார்த்தனை, சுத்திகரிப்பு எல்லாம் தானா நடக்கும். உலகத்துக்கு எப்போ கொடுக்க ஆரம்பிக்குது? உலகத்துக்கு கொடுப்பதன் மூலமாக முக்கியமாக நீ இருக்க காலகட்டத்தை பாருங்க. எங்க திரும்பினாலும் சண்டை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எல்லாரையும் மதம், ஜாதி, இனம், நாடு எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை போட்டு யாரையோ கொண்டுட்டு இருக்காங்க. இன்னசென்ட் லைஃப்ஸ் ஆர் பீயிங் லாஸ்ட் அப்படின்னு தாஜி ரீசெண்டா சொன்னாரு. எவனோ 2 அரசியல் தலைவர்களுக்குள்ள மனப்பகை அந்த நாட்டு பிரஜைகள்லாம் உயிர் எழுந்துட்டு இருக்காங்க. இது வெறும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஈரான் போரோ இல்லை, ஆதி காலத்துல இந்த கடந்த 2000 வருடம் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1960 வருடங்களும் உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல பெரிய போர் நடந்திருக்கு. போர் நடக்காத வருடங்கள்னு சரித்திரம் 40 வருஷம் தான் சொல்லுது. அப்படின்னா மனிதனுக்கு எப்பவுமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு சச்சரவு இருந்துட்டே இருக்கு. இதை குறைச்சு நிவர்த்தி பண்ணா மனசுல ஒரு அமைதியும் சாந்தியும் நிம்மதியும் வரணும்னா அது ஒரே வழி, நீங்க ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி தான். கடவுளை அடைதல், மாற்றம், அதெல்லாம் ரொம்ப பெரிய குறிக்கோள், அதெல்லாம் விட்டுடுங்க. முதல்ல உங்களுடைய மனசு, ஒருத்தர் இன்னொருத்தனை பார்த்தா சண்டை போடணுன்ற எண்ணம் வரலனால இந்த ஊர் நிம்மதியா இருக்கும், இந்த தெரு நிம்மதியா இருக்கும். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை ஏன் வருது? மனசுக்குள்ள ஒத்துமை இல்லை, இதயத்துக்குள்ள ஒத்துமை இல்லை. அது சரியா எடுத்துன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள அமைதிக்கும் இன்னொருத்தனோட போய் சண்டை போடணும்னு எனக்கு தோணவே தோணாது. இது நமக்கு புரிய ஆரம்பிச்சாலே போதும். யாராவது ஒருத்தர் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி எதிர்க்கு பண்ணணும்னு கேட்டா உங்க வீட்டுல சண்டை நடக்குதா? அது உண்மையை சொல்லுங்க. யார் வீட்டுல எங்க சண்டை நடக்காத வீடு ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. மயான வீடை தவிர மற்ற எல்லா வீட்லையும் ஏதோ ஒரு ஏன் காஃபியில சக்கரை கம்மி, ஏங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டீங்களா, இது யாராவது நடக்காத இருக்கீங்களா? இதெல்லாம் இருக்கும். அப்படி இதை தாண்டிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்க வீட்டுல ஒரு சண்டையும் சச்சரையும் வருவோ இல்லையோ வந்தாலும் நிம்மதி கலையாமல் இருப்பதற்கான ஒரு பயிற்சின்னு சொல்லி தைரியமாக பேசி மெதுவாக ஆரம்பி. இது மெதுவாக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருவள்ளூர்ல ஒரு டாக் கொடுத்தேன். இப்போ யூடியூப்ல நிறைய பேர் பாக்குறாங்க, செய்வோம் யுக புரட்சின்னு சொல்லி. அதற்கான ஒரு காலகட்டம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு மெதுவாக. தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் 2028 இல்லை 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக கதவுகள் பெரிய அளவுல திறந்திருக்கு, இயற்கை வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மூடுமா மூடாதா அது அவங்களுக்கு தான் தெரியும். அது இருக்கும்போதே பல பேருக்கு எடுத்துட்டு போவோம். நம்மளால எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ முதல்ல அந்த முயற்சிகளை இறங்க ஆரம்பிங்க. ஒரு காலை எடுத்து வைங்க. எதுக்கு நேரடியாக 100 அடி நடக்கணும், 2000 அடி நடக்கணுன்றலாம் அவசியமே இல்லை. ஒரு காலை எடுத்து வைங்க, 2 காலை எடுத்து வைங்க. 4 பேர் வரணும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க, அதுவே போகும். மெதுவாக 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 அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்த்து ஈர்க்கப்படுவார்கள் மக்கள், ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிப்பாங்க. பல இடங்கள்ல நான்லாம் எப்பாவது லைட்டா ஒரு சோறு ஆகும்போது பல இது மாதிரி மாமனிதர்கள் கதை, நம்ம குருநாதர்கள் கதை அதெல்லாம் படிக்கும்போது தோணும், எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு செய்யறாங்க பாருங்க. எப்பவும் குருநாதர்கள் சொல்ற மாதிரி செயல் நம்ம கையில இருக்கு, விளைவுகள் அவர் கையில இருக்கு. நல்ல செயல்களை செய்வோம். தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, முடிஞ்ச உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போவோம். இந்த பயிற்சியில எல்லாரும் இன்னும் தீவிரமாக இறங்கி உங்களையும் உலகத்தையும் ஒரு நல்ல மாறுதலை நோக்கி நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போகணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.